நாளைக்கான வீடியோக்கான ஒரு ப்ரோமோ தாங்க வந்திருக்கு. ப்ரோமோ வந்து சூப்பராக இருந்துச்சு அப்படி தாங்க சொல்லணும். அதாவது மகா இருக்காங்களே, மகா வந்து சீதா கிட்டேயே போய் ராம்கிட்ட வந்து 2வது கல்யாணம் வந்து பண்ணி வை அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்படி தாங்க சொல்லணும். அதெல்லாம் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை மட்டும் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்க. ஃபஸ்ட்டு எடுத்தோடனே மகா வந்து சீதா கிட்ட பேசுகிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. நீ ஒரு நல்ல பொண்டாட்டியாக இருந்தால் என்ன பண்ணியிருக்கணும்? ராம் வந்து உண்மையாகவே அவன் நல்லா இருக்கணும், வாழ்க்கை வந்து நல்லா இருக்கணும் அப்படின்னு நினச்சேன்னா என்ன பண்ணியிருக்கணும்? ஒன்று அவனை விட்டு போயிருந்துருக்கணும், இல்லைன்னா கண்டிப்பாக அவனுக்கு இன்னொரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சுருக்கணும். ஆனால் நீ அப்படியா பண்ண? இங்கேயே வந்து இருக்க, ராமுக்கு எதுவும் ஆச்சுன்னா யார் என்ன பண்ணுவா அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம மகா வந்து கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அதெல்லாம் பக்கத்தில் வந்து நம்ம மீராவும் அங்கிட்டு வந்து சிகப்பி இருக்காங்களா, சிகப்பியும் உட்காந்து கேட்டுக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க. சிகப்பி வந்து வாயில் கை வச்சுக்கிட்டு என்ன இந்த பொண்ணு இப்படி பேசிக்கிட்டு இருக்கு, யாருக்குமே அவளுக்கு கல்யாணம் பண்ணால் பிடிக்காது போலையே, ஒரு குடும்பத்தில் நான் கணவன் மனைவி இருந்தாங்களா அவங்கள பிரிக்கிறதுக்குனே இப்படி பண்ணிக்கிட்டு இருப்பாளே அப்படிங்கிற மாதிரி அவங்க யோசிச்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க. இப்போ வந்து என்னை என்ன பண்ண சொல்லுதீங்க அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம சீதா வந்து கேட்குறாங்க. என்ன பண்ண சொல்கிறோமா, உனக்கு தெரியாதா? ஆல்ரெடி என்ன சொன்னாங்க, 1க்கு 2 ஜோசியக்காரங்க வந்து என்ன சொன்னாங்க, ஒன்று ராமை விட்டு நீ பிரிஞ்சு போகணும் 6 வருஷத்துக்கு, இல்லைன்னா ராமுக்கு வந்து 2ஆம் தரமாக கல்யாணம் வைக்கணும், அது பண்ணி வைக்கலைன்னா ராமோட உயிருக்கே ஆபத்து அப்படின்னு சொன்னாங்களா இல்லையா அப்படிங்கிற மாதிரி வந்து மகா வந்து கேட்காங்க. உடனே சீதா வந்து ஆமாம், இப்போ அதுக்கு என்ன பண்ண சொல்லுதீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க. என்ன பண்ண சொல்கிறேன்னா, அதான் ராமுக்கு 2ஆம் தரம் கல்யாணம் பண்ணி வை, வேறு ஒரு பொண்ணை பார்த்து நீயே கல்யாணம் பண்ணி வை, இல்லைன்னா அந்த வீட்டை விட்டு கிளம்பு. இந்த ஒன்று கூட்டு வந்திருக்கியே உங்கள் பெரியம்மான்னு ஒன்று, ஆகாத ஒன்று, வீட்டுக்கு ஏதாவது பண்ணன்ட்டே வந்திருக்கா, அவள் கூட சேர்ந்து நீயும் இந்த வீட்டை விட்டு கிளம்பு, இல்லைன்னா ராமுக்கு வந்து வேறு ஒரு கல்யாணத்தை பண்ணி வை, நீ இங்கே இருந்துக்கோ, ராமுக்கு இன்னொரு கல்யாணத்தை பண்ணி வச்சுக்கிது அப்படிங்கிற மாதிரி வந்து மகா சொல்கிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க. அதை பார்த்தோன்னே எல்லாருமே ஷாக் ஆகி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நான் சொல்கிறது புரிஞ்சிச்சா இல்லையா? எனக்கு தெரியாது, ராமுக்கு வந்து 2வது கல்யாணம் சீக்கிரமாக நடந்தே ஆகணும், அவ்வளோதான் நான் சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அந்த இடத்த விட்டு நான் வந்து நம்ம மகா வந்து கிளம்பி போகிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க. இவங்க வந்து இங்கிட்டு சிகப்பி வந்து கேட்காங்க, என்னடி சீதா இவன் இப்படி பேசிக்கிட்டு இருக்கா, இவளுக்கு வந்து யாருமே நல்லா இருந்தால் பிடிக்காது போலையே, இந்த வீட்டில் இருக்கக்கூடாது, இந்த வீட்டை விட்டு நம்ம முதல்ல போனால் தான் சரி வரும், இல்லைன்னா என் மகனையும் என் மருமகளையும் பிரிச்சிருவா அப்படிங்கிற மாதிரி அவங்க பேசிக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க. அதோட பார்த்தீங்கன்னா இந்த ப்ரோமோ வந்து முடிச்சிடுறாங்க.